எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரா என்றார். அந்த கொஞ்சம் அதிக செலுத்தணும் பாருங்க. கூட கொஞ்சம் முடிச்சிருக்க வேண்டியிருக்கும், கூட கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், கூட கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. பெர்சிஸ்டன்ஸ். திறமைகளின் அடிப்படையில் நான் வெற்றி பெறல. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப திறமெல்லாம் தேவையில்ல, வெற்றி பெறதுக்கு ஒன்றே தேவை, கொஞ்சம் பச தேவை. அந்த பசைய போட்டு ஒட்டிக்கோ, அந்த காரியத்தோட நீ வெற்றி பெற்றுவேன்னு சொன்ன. அப்படி ஒட்டி கொள்ளுகிற உறுதி நமக்கு இருக்கிறதா? ஒரு காரியத்துல விட்டு விடாது இருக்கிற மனது நமக்கு இருக்கிறதா? எவ்வளவோ அந்த காரியத்தை குறித்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளவோ நம்மள அந்த காரியத்தை குறித்து குறை சொல்லுவாங்க. இங்க நகோமி எவ்வளவோ சொல்லி பாக்குறா, எனக்கு இப்படிலாம் நடக்காது, இப்படிலாம் ஆகாது, உங்களுக்கு ஒரு நன்மையும் நடக்காது, போயிடுங்க அப்படின்னு சொல்றா. ரூத் சொல்றா, போகிறது குறித்து என்கிட்ட பேச வேண்டாம், நான் போகிறதுக்காக வரல. மரணம் நம்மளை பிரிக்காம வேற எதுவும் நம்மளை பிரிக்க முடியாது. அப்படி இருக்க முடியுதா? அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் நீங்க வேலையிலயும் இல்ல. நீங்க வேலையில இருக்கவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, எப்ப நம்மளை விட்டு ஓடி போயிடுவானோ அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால எந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியல. அப்படிப்பட்ட குழுக்கள் இல்லை. அதனாலதான் நம்முடைய தேசங்கள்ல கூட வெற்றிகரமான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. நாம் ஒரு சிலருக்காவது உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களையாவது நம்ம நாமே ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதிலையாவது வெற்றிகரமானவர்களாக மாற முடியும். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் குறை சொல்லுகிறவர்களுக்கும் முடியாது என்று பேசுகிறவர்களுக்கும் உங்கள் கவனத்தை திருப்புங்க. அவங்களை ரொம்ப நேரம் கவனிக்காது. குஷ்டரோகத்தை விட வேகமா பரவக்கூடியது இந்த அவிசுவாசம் தான். நெகட்டிவ் பேச்சு தான் வேகமா பரவுற வியாதியில ஒண்ணு. அவராலையும் முடியலையா, அதனால என்னாலையும் முடியாது அப்படின்னு நினைச்சிருவாங்க. எத்தனையோ முறை அவர் செஞ்சு பார்த்தாரோ, நடக்கலையா, இல்ல அவர் வேற நாம வேற. நாம அதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தா நம்மளால வெற்றி பெற முடியும். வெற்றி என்பது வேற எங்கேயும் இல்ல அருமையானவர்களே, நமக்குள்ளதான் இருக்குது வெற்றி. புரியுதுங்களா? ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கதை உலகத்துல மிக பிரசித்தமாக ரசல் கான்வெல் என்று சொல்லுகிறவர் அதை சொன்னார். ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயி இடத்துல ஒரு சாமியார் வந்து இப்படி சொன்னாராம், உலகத்துல ஒரு துண்டு வைரம் இருந்தா உலகத்தையே நம்ம வாங்கிடலாம் அப்படி சொன்னாராம். அப்படி சொன்ன போது அந்த ஆள் அது வரைக்கும் இந்த திருப்தி எல்லாம் அவருக்கு போயிடுச்சு. என்கிட்ட வைரம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேட போனார். சாமியார்ட்ட கேட்டார், வைரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, எங்க வெள்ள மண்ணுல தண்ணி ஓடுதோ அங்க கிடைக்கும் சொன்ன உடனே இவர் தன்னுடைய சொத்தெல்லாம் ஒருத்தட்ட வித்துட்டு, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஒரு பக்கமா வேற ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு இவர் அதை தேடி போக ஆரம்பிச்சார். வைரத்தோட வர்றேன்னு சொல்லி தேடி போனவர் தன்னுடைய சொத்தெல்லாம் வித்தார். தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். இழந்து போய் கடைசியில ஒன்றுமில்லாதவனாக பிச்சைக்காரன போல ஆகி அனாதையாக இறந்து போய்விட்டார். இந்த வீடை வாங்கினவர், இவர்கிட்ட இந்த வைரத்தை தேடி போனாரு, அவர்கிட்ட வீடை வாங்கினவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பின்னால ஓடுற ஒரு ஓடையில ஒரு கல்லு பளபளப்பா இருக்கிறத பார்த்தார். பார்த்துட்டு நல்லா இருக்குதே கல்லு சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டார். அந்த சாமியார் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தார். திரும்பி வந்த போது அவங்க பார்த்தா கல்லு பளபளான்னு இருந்தது. ஆஹா, அனுப்புன ஆள் திரும்பி வந்துட்டான் போல் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் எங்கன்னு கேட்டார். அவன் சொன்னா, அவன் ஒன்னும் வரல, எப்படி சொல்றீங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இல்ல இந்த கல் எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டார். எங்க வீட்டுக்கு பின்னால குதிரைக்கு ஒரு நாள் தண்ணி காட்டும் போது அங்கதான் கிடைச்சது அப்படின்னு சொன்ன உடனே, இதுதான் வைரம், வா தேடலாம் அப்படின்னு சொல்லி அதை தேட ஆரம்பிச்சாங்க. அதை தேட ஆரம்பிச்சு பெரிய வைர சுரங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. கோல்கந்தா என்று சொல்லப்படுகிற வைர சுரங்கம் அப்படிதான் கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்க, அவன் வீட்டுக்கு பின்னாலே இருந்த வைரத்தை அவனால கண்டுபிடிக்க முடியல. உலகத்துல எங்கேயோ கிடைக்குதுன்னு சொல்லி தேடி போய் அனாதை போல செத்து போயிடு. வெற்றிகள் வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ள நமக்கு கீழே இருக்குது அதெல்லாம். ஆகவே நீங்க உங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்குமானால், அர்ப்பணிப்போடு நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீர்களானால், தொடர்ந்து நீங்கள் ஒரு காரியத்திலே முழு மூச்சாக இறங்குவீர்களானால்